இவ்வளவு நேரம் ஆகியும் யாரும் கடைக்கு வரவே இல்லை. ஒருவேளை காபி டீ குடிக்கிற பழக்கத்தைய விட்டுட்டாங்களோ? பால் வேற சுண்டுது, போண்டா வேற ஆறுது, இதுல வேற மிக்கியது. யாருமே வரலையே. விடுங்க அண்ணே, நமக்கு அண்ணே ஒருத்தன் வந்து மாட்டமலையா போவான். அண்ணே அண்ணே, அங்க பாருங்க, ஒருத்தன் வரான். வாங்க வாங்க. ஆஹா ஆஹா, நீங்க ரொம்ப நல்லவங்க. கடைக்கு வரவங்கள இவ்வளோ அன்பா வாங்க வாங்கன்னு கூப்பிடுங்களே. உண்மையிலேயே நீங்க பெரிய பிசினஸ் மேக்னெட்டான. உங்க அன்புக்கு நான் அடிமை. அட, அன்பாவது ஆட்டுக்குட்டியாவது பலகாரம் வாங்கறதுக்கு வாங்க, இல்லாட்டி போங்க. அதுதான் அண்ணா சொன்னாரு. ஓ, அது போண்டா வாங்க வாங்கன்னு சொன்னீங்களா? நான் கூட அன்பா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். நீ என்ன வெளியூரா? ஆமாண்ணே, எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்களுக்கு புத்தி ரொம்ப கூர்மையா இருக்கு. அதனாலதான் எல்லாரும் வந்து குத்திக்கிறாங்க. ஆமா, இப்போ என்ன விஷயமா வந்திருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணே, எனக்கு தங்க வீடு வேணும், கிடைக்குமா அண்ணே? தங்க வீடு வேணுமா? இந்த ஊர்ல அப்படி ஒண்ணுமே இல்லையே. இவ்வளோ பெரிய ஊரா இருக்கே, தங்க வீடு கிடைக்காதா? அண்ணா எவ்வளோ ஆனாலும் நான் கொடுக்குறேன். குடிசை வீடு, ஓட்டி வீடு, மாடி வீடு எல்லாம் இருக்கு. ஆனா நீ தங்கத்துல வீடு கேக்குறியே. நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரா? நான் தங்கத்துல வீடு கேட்கலான்னு, நான் தங்க ஒரு வீடு கேட்டேன். நீ அப்படியா கேட்ட? தங்க வீடு வேணும், தங்க வீடு வேணும்னு கேட்ட. தெளிவா கேட்க தெரியாதா? இப்போ தெளிவா கேக்குறானே, எனக்கு வாடகைக்கு வீடு வேணும். அப்படியா? சரி, நீ எத்தனாவது படிச்சிருக்க? ஏன்னு படிச்சாதான் வீடு கிடைக்குமா? ஆமா, கணக்கு சரியா தெரிஞ்சா தானே வாடகைய கணக்கு பண்ணி ஒழுங்கா கொடுக்க முடியும். கணக்கெல்லாம் எனக்கு அத்துப்படி. அப்போ இந்த கணக்கு சரியா சொன்னா வீடு பார்க்க போலாம். சொல்லுங்க அண்ணன். நான் 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி 150 ரூபாய்க்கு வித்தா அது லாபமா நட்டமா? இந்த பைத்தி முட்டை பஞ்சு மணிக்கு இந்த கணக்கெல்லாம் ஜுஜுபி. ஐயோ அண்ணே, அந்த பழைய போண்டாவ போட்டுலான்னு சொன்னேன்ல, இப்ப பாருங்க அந்த பெருச்சாலி மறுபடியும் வந்துருச்சு. இல்ல தம்பி, நான் தான் சேர்ச்சேன். பாத்துப்பா, பாக்குறவங்க பயப்பட போறாங்க. என்னன்னா இவ்வளவு ஈஸியா கேக்குறீங்க? ஈஸியோ தோசையோ, எனக்கு லாபமா நட்டமா தெளிவா சொல்லு. 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி 150 ரூபாய்க்கு வித்தா 50 ரூபாய் லாபம் தான் அண்ணன். உனக்கு எல்லாம் வீடு கொடுக்க முடியாது, நீ தப்பா சொன்ன. போ. என்னன்னா நான் சொன்னது கரெக்ட் தானே? நான் 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி அது 100 வெறும் 50 ரூபாய்க்கு வித்தா லாபம் என்ன? நம்ம தமிழ் ஸ்கூல் டீ கடை பென்ஷன் இருந்தா வரும். என்னன்னா இப்படி ஏட கோடமா கேட்டா எப்படி? நானே வீடு தேடி போறேன், இந்த கடை பக்கமே வர மாட்டேன். டீ கடைக்கு வந்துட்டு ஒன்னும் வாங்காம போனினா ஊருக்குள்ள சொல்லி வீடு கிடைக்காம பண்ணிடுவேன். ஐயோ வேணாம் அண்ணன். சரி, இந்த போண்டா எவ்வளோ? இதுவா 6 ரூபாய். 6 போய் இருக்கு, இத போய் 6 ரூபாய் சொல்றீங்க? ஆறி போனதுனால தான் 6 ரூபாய், இல்லனா 7 ரூபாய். சரி, சொல்லி கொடுங்க அண்ணா. நோ, இங்க வெறும் வியாபாரம் மட்டும்தான். இங்க டீ எப்படி போடுறது, சக்கரை பொங்கல் எப்படி பண்றது, கேசரி எப்படி கிண்டுறதுன்னு சொல்லி கொடுக்க நம்ம டீ கடை பெஞ்சா? இது தெம்மாங்க டீ கடை. அது இல்லன்னு விலைய குறைச்சி சொல்லி கொடுங்க. அப்படியா? குறைச்சா வாங்குவியா? அட சத்தியமா அண்ணா. லோல் லோல் லோல். உங்களுக்கு என்னன்னா வெறி புடிச்சிச்சா? கல் எழுத்து அடிச்சா எல்லாம் சரியா போயிடும். எங்கடா கல்ல காணோம்? ஏன்டா டே, எனக்கா வெறி பிடிச்சிருக்கு? நீ தானடா குறைச்சா வாங்கவே சொன்ன. இந்தாடா வாங்கிக்கோ. இந்தாடா. வேணாண்ண,
என்கிட்ட காசு இல்ல. ஐயோ விடுங்க அண்ணன், நான் இனிமே இந்த ஊர் பக்கமே வர மாட்டேன். நாய் மாதிரி குறைச்சாலும் நம்ம பலகாரத்தை விற்க முடியல. சரி, நம்மளே சாப்பிடுவோம். ஆஹா, ஓஹோ, அருமையா இருக்கு. சரி, இதுக்கு மேல எவனும் வரமாட்டான். கடைய மூடுடா ஏகாம்பரம். டாக்டர் டாக்டர். என்னப்பா ஆச்சு சொல்லுங்க. உங்களை நான் என்ன பண்ணணும்? அடிச்சா